பாகிஸ்தானில் 12 ஆண்டுகளாக வீட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு பிரான்ஸ் நாட்டு பெண்ணும் அவரது 5 பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளனர். காதல் கணவனால் பெண்ணுக்கு நேர்ந்த பயங்கரத்தின் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, சொல்லரும் ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒன்று அடைச்சி வச்சுட்டு நீ வெளி உலகத்தையே பார்க்கக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த அறைக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உன்னால் இருக்க முடியுமா? என்னாலலாம் இருக்க முடியாது. வெளி உலகத்தை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதாவது ஒரு நாள் கூட ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு சொல்கிறல்ல, இங்கே ஒரு பிரான்ஸை சேர்ந்த ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்படி ஒரு வீட்டில் தான் அடைஞ்சு கடந்திருக்காங்க. 12 வருஷமாக சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. 12 வருஷமாவா? ஆமாம், அதுவும் யாரை நம்பினா அவங்களோட காதல் கணவனை நம்பி வந்து இப்படி மோசம் போயிருக்காங்க. ஓ, என்ன அருண் சொல்கிற? இப்போது நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அதை பாரேன். இதில் இருக்கவங்க எவ்வளோ எங்கா இருக்காங்க. ஆமாம், அழகாக இருக்காங்க. ஆமாம், இப்போ உனக்கு இன்னொரு ஃபோட்டோவும் காமிக்கிறேன், இதை பாரு. யார் அருண் இவங்க? ரொம்ப வயதான தோற்றத்தில் இருக்காங்க. முன்னாடி காமிச்சல்லையா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் இந்த வயதான தோற்றத்தில் இருக்கிறவங்களும். அதாவது வெறும் 12 வருஷத்துலேயே இவங்க இவ்வளோ அழகாக இருந்து இப்படி ஒரு தோற்றத்துக்கு மாறி இருக்காங்க. அந்த நரக வேதனை தான் இவங்களை வந்து இப்படி மாற்றி இருக்கு. ஐயோ, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அருண். அதாவது ஃபர்ஸ்ட் போட்டோல வந்து அவ்வளோ அழகா ஒரு மாடர்ன் அழகியா இருக்காங்க. செகண்ட் போட்டோல வந்து ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க அருண். பார்க்கறதுக்கே அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலாக சொல்றியா? சொல்றேன். இவங்களோட பேர் சில்வி யாஸ்மினா. இப்போ வந்து இவங்களுக்கு 54 வயசு ஆகுது. இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களோட இளமை பருவத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவில் போய் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபரோட பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் வந்து காதலாக மாறுது. அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2003ஆம் ஆண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்களும் பிறக்குது. 2014 வரைக்கும் இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவங்களோட கணவர், அதாவது பாகிஸ்தான் கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இத்தனை வருஷமாக சட்டவிரோதமாக தான் ஆஸ்திரேலியாவில் வசிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து எந்த ஒரு உரிமமுமே கிடையாது அங்கே வசிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிது. இதனால் போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பயந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க. பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம், நம்ம கணவனோட நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி வந்திருக்காங்க சில்வி யாஸ்மினா. ஆனால் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. என்ன ஆகியிருக்குன்னா, அந்த பாகிஸ்தான் கணவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில், அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள சில்வி யாஸ்மினா, அதாவது அவரோட மனைவியும் 2 குழந்தைங்களையும் உள்ள கொண்டு போய் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ரொம்ப கொடூரமானது. என்னன்னா, அதாவது அந்த பாகிஸ்தானை சேர்ந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா சில்வி யாஸ்மினாவையும் அந்த 2 குழந்தைகளையும் வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருக்காரு. அவங்க இங்கே பாகிஸ்தான் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னும் 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. மொத்தம் 5 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த 5 பசங்களையுமே அவர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதோ, படிக்கிறதோ, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பசங்கிட்ட விளையாடுறதோ, இப்படி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஈடுபட விடாமல் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்துருக்காரு. சாப்பாடு வேணுமா எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளேயே இவர் வந்து வாங்கிட்டு வந்து போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரே தவிர யாரையுமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவே மாட்டார். வெளி உலக தொடர்பே இவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷமா இருந்திருக்கு. 12 வருஷமா இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆமா, 12 வருஷமா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு எப்பப்பெல்லாம் தோணுமோ அப்பப்பெல்லாம் வந்து மனைவியான சில்வி யாஸ்மினாவையும் அவங்களோட குழந்தைகளையும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அடித்து துன்புறுத்திருக்காராம். இப்படி ஒரு நரக வேதனையை தான் இவங்க வந்து அந்த 12 வருஷமாக அனுபவிச்சிருக்காங்க. எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்களோட பையன் வந்து என்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்காருன்னா, அப்பா வந்து அதாவது அந்த பாகிஸ்தானை சேர்ந்த கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டிலேருந்து தப்பிச்சு வெளியே ஓடி இருக்காரு. அவர் ஓடி போய் கைபர் பகதுன்கா அப்படிங்கிற ஒரு காவல் நிலையத்தில் இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து இத்தனை வருஷமாக கொடுமைப்படுத்தி வச்சுருக்காரு, எங்களை வீட்டுக்குள்ளேயே சிறைபிடிச்சு வச்சுருக்காரு, தயவுசெய்து எங்களை மீட்டு வெளில கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்த எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த காவல் நிலையத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட காவல்துறை அதிகாரிகள் என்னன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. பாகிஸ்தானில் நமக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க உள்ள வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாரையுமே மீட்கிறாங்க. அந்த சில்வி யாஸ்மினாவையும் அவங்களோட மற்ற 4 பிள்ளைகளையும் மீட்கிறாங்க. மீட்டுட்டு அவங்களோட கணவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அடையாளங்களை கேட்டுக்கிட்டு
அவரையுமே கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு யாஸ்மினா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கணவர் வந்து ரொம்ப கொடூரமானவர், அவர் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்ததுலேருந்தே எங்களை வந்து டார்ச்சர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், எங்களை ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விடலை, நான் வெளி உலகத்துக்கு போய் யார் கூடயும் பழகக்கூடாது, என் குழந்தைகளும் வெளி உலகத்தை யார் கூடயும் பழகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எங்களை வீட்டுக்குள்ளேயே சிறப்பிடிச்சு அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தார். இந்த நரகத்தினால என் பிள்ளைகளோட படிப்புமே கெட்டு போச்சு, படிப்புமே பாதிக்கப்பட்டுருச்சு, என் வாழ்க்கை தான் பாழாகிடுச்சு, என் பிள்ளைகளோட வாழ்க்கையும் பாழாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து வெளியில் சொல்லணும்னு நினச்சோம், அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சில்வி யாஸ்மினாவோட இந்த வாக்குமூலத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து பிரான்ஸ் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவங்களுக்கு வந்து விடிவு காலம் பிறந்திருக்கு, விடுதலை கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க அந்த 6 பேருமே, அதாவது சில்வி யாஸ்மினாவும் அவங்களோட 5 பசங்களுமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு காப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்காங்க. 12 வருஷமா எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கல்ல அருண். ஆமாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு வரும்போது கூட ஒரு கனவோட வந்திருப்பாங்க, சந்தோஷமா இருக்கலாம் நம்மளோட குழந்தைங்க கூட ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. நான் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது அவங்க இத்தனை வருஷமா வந்து அவங்கள பற்றி கூட யோசிக்கல, அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்து அவங்களோட உண்மை எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார், நான் உங்கள் அருண் பாண்டியன்.